கைஸ் உங்களே எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. போன வருஷம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜாம்பி படம் 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட சீக்வல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோ போகலாம். ஸோ இந்த 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்தாகணும். 28 இயர்ஸ் லேட்டர் வந்து பார்த்தாகணும். ஸோ ரிலீஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டபுள் தான் இருக்குது. ஸோ இதோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28 இயர்ஸ் ஆஃப் லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பையன் வந்து ஸ்பைக்ன்ற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் என்ன ஆகிறான் அப்படின்னா ஒரு கல்ட் குரூப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். ரொம்பவே மோசமான ஒரு கும்பல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான் அந்த பையன். ஸோ அதே சமயம் சேம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மின்ற ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமாக வந்து ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பான். ஸோ அது ஒரு பக்கம் போகும். இந்த பக்கம் போன் டெம்பிளில் நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ்க்கான மாற்று மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பி வந்து மாட்டிக்கும் அவர்கிட்ட. அவர் அதை வச்சு என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாரு, டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, ஸோ கிளைமேக்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு, நல்லா டீசெண்டாகவே கொண்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸ்லாம். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு ஜாம்பி படம்னே வந்து சொல்வேன். அண்ட் அந்த கல்ட் குரூப்பை வந்து ஸ்டேஜிங் பண்ண விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் நல்லா நீங்கள் ஜாம்பி படம் தேடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கன்ற சொல்வேன். அண்ட் ஒரு சில கேரக்டர்லாம் கேமியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தது இந்த பார்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்ற சொல்வேன். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 வந்து கொடுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல படமே வந்து சொல்வேன். ஸோ இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.